வணக்கம். நம்மளோட சிறுகடிக்க அசைச்சல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். பிங் வந்து ஸ்ருதி வந்து முடிவு எடுக்கிற இந்த மாதிரி ரிவ்யூ வந்து என்ன சொன்னாலும் சரி நம்ம இந்த ரெஸ்டாரண்ட்டை வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி வந்து நினைக்கிறாங்க. அப்போ தான் இங்கே நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ருதி வந்து அடித்து சொல்கிறாங்க, இங்கே பாரு ரிவ்யூ, நான் என்னதான் இருந்தாலும் இந்த ஹோட்டல் வைக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ரிவ்யூ வந்து என்ன அவன் நேற்று சும்மா சொல்லுவான்னு பார்த்தா இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருக்கா, ஒருவேளை இவர் ரெஸ்டாரண்ட் வச்சிருவா போலியே அப்படின்னு சொல்லி ரிவ்யூ வந்து நினச்சிட்டு வழக்கம் போல் ஒர்க் பண்ணுற ரெஸ்டாரண்ட் ரிவ்யூ வந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ வந்து ஸ்ருதிக்கு ரொம்ப கோவம் வருது, நம்ம இவ்வளோ சொல்லி அவன் கேட்காம போகிறான்னா நம்ம கண்டிப்பாக வச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி உடனே ஸ்ருதியோட அம்மா கால் பண்ணுறாங்க. இன்னமோலே நீ கால் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து ஸ்ருதி வந்து இன்னும் மம்மி நான் கால் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்ருதியோட அம்மா வந்து இன்னம்மா எதுக்கு இவ்வளோ கோவமாக சொல்கிறேன், நான் எப்போவுமே வழக்கமாக கேட்குற மாதிரி தான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்ருதி வந்து சரி மம்மி நானும் தேவலாமல் கத்திட்டேன் சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்ருதியோட அம்மா என்னம்மா ஆச்சு, எதுக்கு காலையில் இவ்வளோ டென்ஷனாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஸ்ருதி வந்து அம்மா இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஹோட்டல் வைக்க போகிறேன், அதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்க போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதியோட அம்மா இன்னும் சொல்லிட்டு இருக்கேன், நீ வைக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஸ்ருதி வந்து இந்த மாதிரி நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இது கேட்டோடனே ஸ்ருதியோட அம்மாவுக்கு ஓ அப்படியா, வாங்க வாங்க வழிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஸ்ருதியோட அம்மா நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதி வந்து என்னம்மா நான் பண்ண ஏதோ பேசிட்டு இருக்கேன், நீங்கள் பண்ண சைலண்ட் இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஸ்ருதியோட அம்மா அதான் போல நான் முன்னாடியே சொன்னேன், இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு சொல்லி தான் நான் முன்னாடியே வைக்க சொன்னேன், நீங்கள் தான் கேட்கல, என்ன அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டீங்க. இப்போ பார்த்தீங்களா மாப்பிள்ளை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க, இப்போ நமக்கு தானே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதி வந்து ஆமாம் எனக்கு அதான் நல்லாவே தெரியுது, நம்ம கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட் வைக்க தான் போகிறோம், என் காசை கொடுத்து நான் லேண்ட் வாங்க போகிறேன், அதுக்கு ரெஸ்டாரண்ட் வைக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு ஸ்ருதி வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து ஸ்ருதியோட அம்மா இன்னும் முடியும் நீ வந்து இப்படி கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்ருதி வந்து இல்லைம்மா அது மாதிரி கேட்டுக்கலாம் சொல்லிட்டான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஸ்ருதியோட அம்மா அதுக்கு தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு தான் நாங்களும் இருக்கோம், எங்களோட சொத்து மொத்தமாக உங்களுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதி வந்து அதுக்கெல்லாம் வேணாம், நான் கொஞ்சம் ஹெல்ப் கேட்குறேன் அவ்வளோதான், நாங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த மொத்த காசு உங்ககிட்டையும் கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னா ஸ்ருதியோட அம்மாவுக்கு இன்னும் நம்ம வழிக்கு வருவாங்க பார்த்தா எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஸ்ருதியோட அம்மா நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதி வந்து இந்த லேண்ட்லாம் பார்த்து வச்சிட்டேன், நீங்களும் பார்க்க வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஸ்ருதியோட அம்மா சரிம்மா நானும் வரேன் எங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி லொக்கேஷன் அனுப்பிவிட்டு உடனே இங்கே ஸ்ருதியோட அம்மா வராங்க. வந்த உடனே இங்கே ஸ்ருதி வந்து இதான் இந்த லேண்டு தான் நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதியோட அம்மா நல்லா இருக்கு மூளை, இந்த இடம் நல்லா இருக்குது, அதெல்லாம் மெயின்லியும் இருக்குது, நம்ம இந்த இடத்துல ரெஸ்டாரண்ட் கண்டிப்பாக ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதி வந்து அதுவும் இல்லாமல் இந்த ரெஸ்டாரண்ட்டு என் பேரில் தான் இருக்க போகுது, ஏன்னா ரிவ்யூ வந்து இது கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டான், இப்போ நம்ம வைக்கிற இந்த ரெஸ்டாரண்ட்டில் அவன் வேலை தான் செய்ய போகிறான், சப்போஸ் அவனுக்கு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் தான் அவன் இருப்பேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ருதியோட அம்மா வந்து இன்னும் மாப்பிள்ளை என்னதான் இருந்தாலும் ஒத்துக்கவே மாட்டார் போலியா அப்படின்னு ஸ்ருதியோட அம்மா நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதி வந்து என்னம்மா நீங்கள் மட்டும் சைலண்டாக யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்ருதியோட அம்மா இன்னும் மொழி நீ இப்படி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஸ்ருதி வந்து பார்த்தீங்கன்னா நானே எவ்வளோ சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் கேட்குற மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதியோட அம்மா சரிம்மா என்னதான் இருக்கட்டும், சரி நம்ம இந்த இடத்துல வாங்கிடுவோம், அதே மாதிரி நம்ம ஊரில் ஒருத்தர் சாமியார் இருக்காரு, அவர் கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் வைக்கலாமா, ஏதாச்சும் பிரச்சனை வருமா அப்படிலாம் அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதி வந்து இன்னமா இதெல்லாம் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஸ்ருதியோட அம்மா கண்டிப்பாக வேணுமா, நான் வேணால் கால் பண்ணி வர சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்கு வர சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்கு வந்தால் தான் எல்லா விஷயமும் தெரியும், நீங்கள் அங்கே தானே இருக்கீங்க, அதனால் வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்ருதி வந்து அப்படியாங்க அவன் சரிம்மா அப்படின்னு சொல்லி ஸ்ருதியும் சொல்கிறாங்க. அப்போ ஸ்ருதியோட அம்மா சரி முடியாது எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்ருதியோட அம்மா வந்து வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே தான் ஸ்ருதியோட அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எங்கே போயிட்டு வரேன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஸ்ருதியோட அம்மா ஸ்ருதியை தான் பார்க்க போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஸ்ருதியோட அப்பா சரி என்னாச்சு இன்னும் விஷயமா பார்க்க போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அவங்க வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. ஓ அப்படியா, ஒரு வழியாக நம்ம வழிக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு ஸ்ருதியோட அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதியோட அம்மா ஆமாம் வழிக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல நல்ல சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்ருதியோட அம்மா இந்த மாதிரி அந்த சாமியார் இருக்கார்ல ஒரு கால் பண்ணி கொஞ்சம் ஸ்ருதியோட வீட்டுக்கு போக சொல்லுங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஸ்ருதியோட அப்பா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் இடம்லாம் வாங்கிட்டா, அது இல்லாமல் ரெஸ்டாரண்ட் வைக்க போகிறா, அது வைக்கிறதுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமா சொல்லி கேட்கறதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்ருதியோட அப்பா ஆமாம்மா நீ சொல்கிறது கரெக்டாக தான், நான் கால் பண்ணி வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்ருதியோட வீட்டு அட்ரஸும் கொடுத்துறேன். இந்த மாதிரி ஸ்ருதி கிட்ட அந்த மாதிரி அந்த சாமியார் வந்து இன்னொரு 1 ஹவரில் வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதி வந்து அப்படிங்களா ஓகேங்க டாடி அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணி இங்கே வந்து அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ண உடனே இங்கே விஜய் எல்லாமே உட்காந்துருக்காங்க. ஸ்ருதி வந்து அவசரமாக போயிட்டு வெளியே போயிட்டு கூட்டிகிட்டு வராங்க. வந்த உடனே இங்கே விஜய் நினைக்கிறாங்க இன்னும் அந்த சாமியாரில் கூட்டிகிட்டு வந்திருக்கா, இவளுக்கு நம்பிக்கைலாம் இல்லையே, எதுக்கு இப்படி கூட்டு வந்திருக்கா நினைச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து என்ன ஸ்ருதி இது யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் ஸ்ருதி வந்து இந்த மாதிரி நாங்கள் ரெஸ்டாரண்ட் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டோன்னு விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமாகுது, என்னம்மா என்கிட்ட எந்த விஷயமும் சொல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்ருதி வந்து இல்லைங்கட்டே இவர் கூட்டிகிட்டு வந்து எல்லா விஷயமும் பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் சொல்லலாம்னு நினச்சோம், அதனால் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து ஓ அப்படியாம்மா சரி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட் வைக்கலாம், அது இல்லாமல் இந்த ரெஸ்டாரண்ட் வச்சா கண்டிப்பாக வேறு லெவலில் க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதி வந்து அப்படிங்கிற சாமி ரொம்ப நன்றி சாமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதி வந்து சரிங்க வேறு ஏதாச்சும்
இந்த வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனை வருமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் அடிக்கடிக்கு சில பிரச்சனை வரும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நீங்கள் 2 பேரும் விட்டு கொடுத்து போகிறீங்க, அதனால எந்த பிரச்சனையும் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது சாமின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதி வந்து சரி மீனாவை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி மீனாவை கூப்பிட்றாங்க. ஏங்க வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து மீனா வந்து இன்னும் ஸ்ருதி நீங்கள் எதுக்காக சொன்னீங்க, இப்போ என்ன வந்து பார்க்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்ருதி வந்து இல்லை மீனா நீங்களே இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, ஸோ இவங்க பிஸ்னஸில் பார்க்குறது ஸோ ரொம்ப எக்ஸ்பர்ட் இவர், ஸோ இவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி க்ரோ ஆகுமான்னு சொல்லி கேட்டு பாருங்கள், நமக்கு ஏதாச்சும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மீனா வந்து சரிங்க நீங்களே ஏதாவது சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அப்போ வந்து விஜய் வந்து எதுக்கு இவ்வளோலாம் நீ தான் பார்த்துட்டுல அப்புறம் என்ன மாம் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்ருதி வந்து இன்னும் நான் கூட்டிகிட்டு வந்தேன், நான் என்ன சொல்லணுமோ நான் பண்ணிப்பேன், நீங்கள் எதுவுமே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி ஸோ ஸ்ருதி வந்து விஜய் ஆஃப் பண்ணிடுறாங்க. பண்ணோன்னா இங்கே வந்து மீனா வந்து உட்கார சொல்கிறாங்க. உட்காந்த உடனே இங்கே வந்து கேட்குறாங்க. அப்போ என்னம்மா உனக்கு அந்த யோகம் நல்லாவே இருக்குது, அதுவும் இல்லாமல் அந்த பிஸ்னஸில் ஒரு டைம் நீ நல்லா பிக்கப் பண்ணிட்ட அப்படின்னா அந்த பிஸ்னஸ் ஓஹோன்னு போயிடும், அதுவும் இல்லாமல் உன்னை எதிர்த்து நிற்கிறாங்க பாரு அவங்க உன் கால் கிட்ட வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்டோன்னே ஸோ எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி, அதாவது விஜயா ரோகிணி மனோஜுக்கு ஸோ எல்லாருக்குமே அதிர்ச்சி. இங்கே வந்து ஸ்ருதி வந்து ஸோ சிரிச்சுட்டு அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து சாமி சொல்கிறாங்க சரி நீங்களாம் நல்லா தான் இருப்பீங்க, ஆனால் இந்த வீட்டில் சில பிரச்சனை இருக்குது, அப்பப்போ பிரச்சனை வந்திருக்கு இல்லையா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து விஜய் வந்து அம்மா சாமி அப்பப்போ பிரச்சனை வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் சாமியை சொல்கிறாங்க அந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் ஒருத்தர் மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் விஜய் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த வீட்டில் பெரிய மனுஷி யார், அவங்க தான் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் இந்த விஷயம் வந்து சாமியாருக்கு தெரியாது, இந்த வீட்டில் பெரிய மனுஷி விஜயா தான் அப்படி சொல்லி இந்த சாமியாருக்கு தெரியாது, அந்த சாமியார் தெரியாமல் சொல்லிடுறாங்க. இங்கே அதை கேட்டோன்னா ஸோ எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு இப்போ சிரிக்கிறீங்க அப்படி சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்து வந்து அதான் அவர் சொன்னார்ல சொல்கிறது கேட்டால் நாங்கள் சிரித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து அம்மாம்மா என்னையும் பார்க்க சொல்லுங்கம்மா, நானும் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஸோ எப்படி க்ரோ ஆக போகுது நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து விஜய் வந்து ஸ்ருதி மனோஜ் கொஞ்சம் பார்க்கணுமா, கொஞ்சம் பார்க்க சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஸ்ருதி சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே வந்து மனோஜ் வந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே பிஸ்னஸில் உங்களுக்கு கொஞ்சம் கூட லக்கு கிடையாது, அது இல்லாமல் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா அது விளங்காமல் தான் போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னா ஸோ விஜயாவுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி, என்ன சாமி நீங்கள் எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு 2வது தரமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து என்ன சாமி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து உங்கள் ஒய்ஃப் வந்து 2வது தரமாக கல்யாணம் பண்ணியிருக்காங்களா உங்களை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து இல்லையே சாமி என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லையே உங்கள் யோகத்தை பார்த்தா ஏற்கனவே கல்யாணம் பண்ண பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி ஸோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து இல்லையே சாமி அப்படிலாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் விஜய்க்கு சமத்துக்கு வருது, ஒருவேளை முன்னாடி கல்யாணம் ஆனவளாக இருப்பாளோ அப்படின்னு சொல்லி விஜய் நினச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அது இல்லாமல் அந்த உங்களோட ஒய்ஃபுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து என்ன சாமி சொல்லிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து விஜயாவுக்கு டவுட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது, என்ன சாமி இப்படி சொல்லிட்டு இருக்காரு, ஒருவேளை இது இருக்குமோ அதுக்காக தான் இவ்வளோ மறைச்சு வச்சிருக்காளோ அப்படின்னு சொல்லி ஸோ விஜய் வந்து நினைக்கிறாங்க. அப்போ தான் முத்து நினைக்கிறாங்க என்ன அவர் இப்படி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஸோ முத்து நினைச்சு இது வந்து இதுக்கு மேலே இவர் சொன்னாரா ஸோ தேவலத்த பிரச்சனை நம்ம வீட்டுக்குள்ள வரும், சாமி நீங்கள் போதும் எவ்வளோ பேமெண்ட்டு சொல்லுங்கள் நான் டேடி கிட்ட வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அவங்க வந்து சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லி அவங்களும் போயிடுறாங்க. இதுக்கப்புறம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ விஜய்க்கு ரொம்ப டவுட் வருது, என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த சாமி வந்து இப்படி சொல்லிட்டு இருக்காங்க, அது இல்லாமல் இவ சில விஷயத்தெல்லாம் மறைக்கிறத பார்த்தா உண்மையாக அவன் இதுக்காக தான் பண்ணுறாளோ அப்படி மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி விஜய் வந்து நினச்சிட்டு இந்த விஷயத்தை அவன் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சாகணுமே அப்படின்னு சொல்லி விஜய் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க பற்றி சொல்லினா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.